ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுளின் வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் காட் என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். வேதங்களில் கடவுளின் வரையறை உள்ளது. பகவத்கீதையில் பகவானின் வரையறை உள்ளது. பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, நான் தான் கடவுள் என்று. போக்தாராம் யக்ஞ தபசாம், அனைத்து விதமான யாகங்களும் எனக்காகவே செய்யப்படுகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் எஜமானன் நான் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இவை அனைத்தும் என்னுடைய ஆனந்தத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது, உன்னுடைய ஆனந்தத்திற்காக அல்ல. இவை அனைத்தையும் உன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக உபயோகப்படுத்தி எனக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த பௌதீக உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் அனைத்திற்கும் நானே மகேஸ்வரன். பலவிதமான தேவி மற்றும் தேவர்கள் உள்ளனர். சிவபெருமான் மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூறுகிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று கூறுகிறார். சிவபெருமான் எப்போதும் ராமநாம ஜபத்தை ஜபம் செய்கின்றார். துர்கா தேவி வைஷ்ணவ தேவி என்று அழைக்கப்படுகின்றார். அனைத்து தேவர்களுக்கும் பகவான் விஷ்ணு கிருஷ்ணரிடமிருந்தே சக்தியானது கிடைக்கின்றது. ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது, ஓம் தத் விஷ்ணோ பரமம் பதம் ததா பஷ்யந்தி சூரயா. அனைத்து தேவர்களும் விஷ்ணுவை பூஜிக்கின்றனர். விஷ்ணு யார் என்றால் விஷ்ணு கிருஷ்ணரே ஆவார். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், பகவான் யார் என்று. அதற்கு கிருஷ்ணர் பதிலளிக்கின்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, அனைத்தும் என்னிலிருந்தே தோன்றுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண